ஜெபமே எப்படி ஜெபம் பண்ணணும்? எப்படி ஜெபம் பண்ணணும்? உன் மாம்ச ரீதியாக சுயநலத்துக்காக ஏதோ தன்னுடைய விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேற இம்மைக்காக அழிஞ்சு போகிற காரியத்துக்காக நீ என்ன செய்யக்கூடாதுன்னா ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தியானிப்பது. நான் தியானிக்கையில் என் இதயம் என்ன செய்தது? அனல் மூண்டது, அக்கினி மூண்டது. அப்போ அங்கே தியானம் என்ன எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த தியானம் எப்படிப்பட்ட தியானமாக இருக்குன்னு சொன்னால், அந்த தியானத்தில் தேவன் யார், நான் யார், நான் தேவனுடைய பிள்ளைன்னா அவருடைய நாமம் என் நெத்தியில் கருவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த கிறிஸ்துவானவர் அந்த அபிஷேகம் என் மேலே இருக்குன்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஆவி என் மேலே அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். வாசிக்க பார்ப்போம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை அருளும் ஆவியும், கர்த்தராகிய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். இதுக்கப்புறம் நீ வீட்டில் வாசித்து பார்த்துக்கோ, நல்லா கவனிச்சு. இதெல்லாம் ஒரு ஆடை, வஸ்திரம். சாபத்தை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறார்கள். வாஸ்தவம் இல்லையா? இங்கே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஆவியை வஸ்திரமாக கொடுக்கிறாரு, ஒளியை வஸ்திரமாக கொடுக்கிறாரு, பரிசுத்தத்தை வஸ்திரமாக கொடுக்கிறாரு, தீமைகளை தீய சக்திகளை அழிக்கின்ற ஆயுதத்தை நமக்கு வஸ்திரமாக கொடுக்கிறாரு. எபேசியர் 6 சொல்றாரு, நீங்கள் ஆண்டவர் இல்லவுடைய சத்துவத்திலும் பலனடையுங்கள். வெறும் மனுஷரோடு நமக்கு போராட்டம் அல்ல, வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இந்த பூமியிலே இருளில் மூழ்கி ஆட்சி செய்வோர், இவங்களோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அதனால நீங்கள் என்ன செய்யுங்கள்? சர்வ ஆயுதத்தை ஆயுதமாக என்ன செய்யுங்கள்? தரித்துக் கொள்ளுங்கள். நீதியை உங்கள் மாறு கவசமாக, உண்மையை உங்கள் இடை கட்சியாக, இறை வார்த்தையை உங்களுடைய வாளாக, விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாக, ரட்சிப்பு என்னும் தலைச்சிராவாய அந்த கிரீடத்தை மகுடத்தை அணிந்தவர்களாக என்ன செய்யுங்க? இதெல்லாம் நம்ம இதான் தியானிக்கிறது. இயேசு அவர் பாதத்தில் உட்காரும்போது, அவரை தேடும்போது, அவரை தரிசிக்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட அணிகலன்களை கொடுக்கிறார், எப்படிப்பட்ட ஆடைகளை கொடுக்கிறார். இந்த ஆடையோடு நீங்கள் வெளியிலே வரும்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகள், இந்த வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிகள் உனக்கு முன்பாக மண்டியிட்டு தலை உனக்கும் கைதுக்குள்ள பார்ப்போம். நல்லா கணக்கு. சாபம் நீங்கி போவோம், பாவம் நீங்கி போவோம். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறாய், என்ன நடக்குன்னு நினைக்கிறாயோ அது நடக்கும். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சோம்? இது நடக்கும்னு ஜெபம் பண்ண. இந்த வாரம் நடந்துச்சா? நடந்துச்சு. ஏன்? நாமம் தரிக்கப்பட்ட இந்த நாமம் என் நெத்தியில் என்ன செய்யப்பட்டிருக்கு? இதுதான் தியானம். இதை நீ தியானிக்கணும், இதை அனல் மூட்டணும். தியானம் என்பது இன்னொன்று தேவ வரத்தை அனல் மூட்டுவது. திமோத்தேயுக்கு மத்திய பவுல் சொல்லும்போது, நீ பெற்ற தேவ வரத்தை நினைச்சி அனல் மூட்டு, அபிஷேகத்தை நீ நினைச்சி அனல் மூட்டு, இதை பற்றி எரிய விடு. இந்த வரங்களோடு நீங்களும் நானும் செயல்படும் போது இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். கைவிட்டுகள் பார்ப்போம். நல்ல காரணம். இப்படி அரசு வருவதாக தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யணும்? வரணும். உன்னை தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ எப்படி இருப்ப? பயம் இருக்காது, கவலை இருக்காது, நீ எடுக்கிற காரியத்தில் என்ன இருக்காது? தோல்வி இருக்காது. நான் ஜெபம் பண்ணி அங்கே என்ன வராது? ஃபெயிலியர் ஆகாது. ஏன்? நான் இயேசுவை கொண்டு வருகிறேன், இயேசுவின் இரத்தத்தை கொண்டு வருகிறேன், இயேசுவின் நாமத்தை கொண்டு வருகிறேன். இப்படி நாம் தேவனை என்ன செய்யணும்னு சொன்னால் பயன்படுத்தும் போது, தேவனை செயலாற்றுவதற்கு நாம் பயன்படுத்தும் போது என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த உன்னதத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்கள், முதல் மனுஷனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாமே நமக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும். சங்கீதம்
46வது சங்கீதம் 10-11 வசனத்தை வாசித்தீங்கன்னா வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 46. நீங்கள் அமர்ந்திருந்து நீ சும்மா இல்லையா, நீ அமர்ந்திரு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர், படைகளின் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். அதனால நீ சும்மா இரு. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானது. இன்னொரு முடிவெடுப்பில் அவர் சொல்றாரு, நீங்கள் சும்மா இருங்க, அமர்ந்திருங்கள். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சேனைகளின் படைகளின் ஆண்டவர் எங்க இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். இந்த உணர்வு, இந்த தன்மை, இந்த தியானம் என்ன செய்யணும்னா டெய்லி நமக்குள் இருக்கணும். இதை இப்படி தியானிக்கும் போது, இப்படி சிந்திக்கும் போது, இந்த ரத்தத்தை இயேசுடைய அந்த மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தத்தை என் வீட்டில் தெளிக்கிறேன், என் வாயில் தெளிக்கிறேன், என் நெற்றியில் பூசுகிறேன். இப்படி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் பூசி இதை பயன்படுத்தி நம்ம வாழும்போது அந்த உன்னத ஆசீர்வாதங்கள் நம்மளை நிரப்பிக்கொண்டே இருக்கும். கைதிட்டி விஷயம் நல்ல காரணம். அதனால் ஏதோ மாம்ச ரீதியாக நீங்கள் ஜெபம் பண்ணுறது, நிம்மைக்காக ஜெபம் பண்ணுறது, நம்முடைய சுயநலத்துக்காக ஜெபம் பண்ணுறது அல்ல. நன்மையானது எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஜெபம் செய்யணும். அதனால் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சங்கீதக்காரர் சொல்கிறது போல, நான் தியானிக்கையில் எனக்குள்ளே ஐக்கியம் உண்டு, அப்பொழுது என் ஆவியினால் நான் விண்ணப்பம் செய்தேன். என் ஆவியினால் என்ன செஞ்சேன்? ஜெபம் செய்தேன். அதனால் ஜெபங்கிறது ஒருத்தர் தியானத்தில் உட்கார்ந்து, தவத்தில் உட்கார்ந்து, தொழுகையில் உட்கார்ந்து, அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேருக்கு தியானம்னாலே என்னன்னு தெரியல. நிறைய போதர்களே கேட்குறாங்க, எல்லாம் சரிதான்றதை நீங்கள் பேசுகிறது, ஆனால் தியானம்னு சொல்கிறீங்க தான் எங்களுக்கு அப்படி இருக்குது, ஏற்றுக்க முடியல அப்படிங்க. தியானம்னாலே என்ன தெரியல. சங்கீதக்காரர் முதல் சங்கீதத்தில் எழுதுகிறார். சங்கீதம் முதல் சங்கீதம் என்ன சொல்கிறது? என்னுடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியம். அவன் நீர்க்கால் ஓரத்திலே நடப்பட்டு ஏற்ற காலத்திலே வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தண்ணி ஆற்று ஓரத்தில் ஒரு மரம் இருக்குன்னு சொன்னால் அந்த மரம் எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும், வாடாமல் இருக்கும், பசுமையாக இருக்கும், இலை உதிராமல் இருக்கும், எப்பவும் பூத்து காய்த்து பலன் நெறிஞ்சிட்டு இருக்கும் கனி. இதே போல் எப்பவும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, செழிப்பாக, நிம்மதியாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக வாழன்னு சொன்னால் இன்னைக்கு வேதத்தில் அல்ல, இயேசு கிறிஸ்து, வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து மேல் ஒரு மனிதன் தியானமாக இருக்கும், அந்த இரத்தத்திலே தியானமாக இருக்கும்போது, அவருடைய நாமத்திலே தியானமாக. அதான் ஒரு இந்து சாமியார் சொல்கிறாரு, நம்ம போட்டிருக்கமே நெத்தியில் நாமம், இந்த நாமம் திருவெளிப்பாடு 22 பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நாமம், நம்ம வணங்குகிற அந்த கடவுளுடைய நாமம் நம்ம நெத்தியில் இருக்குது. இன்னைக்கு எந்த கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கிறான்? இன்னைக்கு இந்த பாஸ்டர்மார் சொல்லிட்டு இருக்காங்களா? இந்த சாமியார்கள் சொல்லிட்டு இருக்காங்களா? இந்த ஐயர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு இந்து சாமியார் காவியோட உடுத்தி, இவங்களை இந்துக்காரங்கிறோம், காவியோட உடுத்தி மாலை, கழுத்தில் மாலை போட்டு, நெத்தியில் இந்த பட்டையை போட்டு, நாமம்ங்கிற அந்த பட்டை நாமத்தை போட்டிருக்கிறாங்க. நாங்கள் அந்த இதில் பார்க்குறோம், அவங்கள பார்க்கும்போது நெத்தியில் நாமம் போட்டிருக்கு. அந்த சாமியார் சொல்கிறாரு, அந்த இந்து மாலை போட்டிருக்கிறவர் சொல்கிறாரு, நாம நெத்தியில் நாமம், கடவுளுடைய நாமம், நம்ம வழிபடுகிற தொழுது விடுகிற தேவனுடைய நாமம் நம்ம நெத்தியில், நாம் அவரை வழிபடுகிறோம், தொழுகிறோம்னு சொல்கிறார் அந்த சாமியார். கைதிருக்கணும் அந்த சாமியார், எல்லாத்தான் கைதிருக்கணும். அவங்களுக்கு தெரியலையா? ஆனால் அந்த கிறிஸ்தவனுக்கு தெரியல, இந்த பாஸ்டர்மாருக்கு தெரியல, சாமியார்களுக்கு தெரியல. இங்கே சொல்கிறாரு, அந்த தேவனுடைய ராஜ்யத்தில், அந்த பரலோகத்து 1000 வருஷ அரசாட்சியில் நாம் எல்லாரும் எப்படி இருப்போம்னு சொன்னால், நம்ம நெத்தியில் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இந்த பரிசுத்தம் என்னும் ஆடையை தரித்தவர்களாக இருப்போம். அந்த விண்ணக மேனியை உடைய, இது இல்லாமல் நீ எங்கே போக முடியாது.
இதை பற்றி என்னன்னே உனக்கு தெரியல, இதை பற்றி நீ என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. இதை தியானிக்க எங்கே தியானிக்க போகிற? இதை பற்றி உபதேசம் இருக்கா? இல்லை. வாங்க, ஆசீர்வதிக்கிறாரு. வாக்கு தத்தம், வாக்கு தத்தம், வாக்கு தத்தம். எந்த வாக்கு தத்தம் உனக்கு நிறைவேறிருக்கு? எப்படி நிறைவேறும்? ஓகம் 28 அழகாக சொல்கிறாரு, இந்த கற்பனைகளை நீ கை கொள்ளலைன்னா உனக்கு சாபம் இருக்குன்ட்டாரு. இந்த வாக்கு தத்தம் பூரா உனக்கு எதுவாக இருக்குது? சாபமாக தான் இருக்குது. நீ யார் இந்த வாக்கு தத்தத்தின்படி யார் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா? நான் ஆசீர்வாதம் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏதோ உலகில் இந்த ஆசீர்வாதத்துக்கு இந்துக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? சபரிமலைக்கும் இணைஞ்சிருக்கிறாங்க, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் இணைஞ்சிருக்கிறாங்க, நீர்க்கக்குடி மாரியம்மன் கோயிலுக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே நடந்துட்டு இருக்கு உலக ரீதியான. அதான் சொல்றாரு, பிசாசுகிட்டே இயேசுகிட்டே பிசாசு நினைச்சு அவரை தூக்கி கொண்டு போயிட்டு சொல்றான், என்ன காலை விழுந்து வணங்கினா இந்த பூமியில் கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு பாரு என்ன இருக்கு, ஆசீர்வாதங்கள் செழிப்பாக இருக்குது, பசுமையாக இருக்குது. அழகான இந்த நகரத்தை செழிப்பை நான் உனக்கு தருவேன். இதுக்கு நீ யார்கிட்ட வர வேண்டாம். இதையெல்லாம் இழந்து இதெல்லாம் எனக்கு பெருசில்லை, இதெல்லாம் குப்பை, என் ஆண்டவருக்கு முன்பாக, என் தேவனுக்கு முன்பாக, என் தேவனுடைய அன்புக்கு முன்பாக இதெல்லாம் நான் குப்பையாக எண்ணுகிறேன். கைதிட்டுகளை பார்ப்போம். பவுல் சொல்றார், கமாலியில் பாதத்தில் உட்கார்ந்து இந்த நியாயப்பிரமாணத்தை வேதத்தை கற்றுக்கொண்ட மனுஷன் சொல்றாரு, இதெல்லாம் குப்பை. மிகுந்த செல்வந்தன் பணக்காரன் பவுல் சொல்றாரு, என் பணம், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய உயர்வு எல்லாம் குப்பை. எதுக்கு முன்னால? இந்த இயேசுவானுடைய பலி பாடுகளுக்கு, இந்த இரத்தத்துக்கு முன்பாக. கைதிட்டு எழுச்சியோம். ஒரு ரெவரண்ட் தான். என்ன ரெவரண்டு? இந்த ரெவரண்டு உனக்கு என்ன பண்ணும்? யாரை ரட்சிக்கும் சொல்லுங்களேன். அதனால் கத்தோலிக்க இதில் அழகாக திருத்தொண்டர்கள், ஒரு ஊழியக்காரனுக்கு பேர் என்னது? திருத்தொண்டர். கடவுளுடைய அந்த வேலையை செய்கிறவங்களுக்கு அழகான பேர் என்னன்னு சொன்னால் திருத்தொண்டர்கள். தேவனுடைய அருளுக்கு தேவனுக்கு என்ன செய்ய, தொண்டு செய்கிற, ஊழியம் செய்கிற, வேலை செய்கிறவர்கள் திருத்தொண்டர்கள். அதனால் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த ஆயுதங்களை தரித்து கொண்டு, இந்த நாமம் தரித்து கொண்டு, இந்த விண்ணக மேனியை தரித்து கொண்டு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழன்னு சொன்னால் நீ தியானம் செய்ய வேண்டும். சங்கீதம், இந்த 39வது சங்கீதம் 3ஆம் வசனத்தின் வசனம் சொல்லுகிறபடி தாவீது சொல்லுகிறார், நான் தியானம் செய்கையில் என் இதயம் அக்கினி உண்டது. அதை மறுபடியும் வாசிக்க பார்ப்போம். என் இருதயம் இதெல்லாம் இருக்குது, இருதயத்தெல்லாம் இருக்குது. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்கிறார்? தேவனை இருதயம் தான் ஆண்டவர் கேட்கிறார். என் மகனே, உன் இதயத்தை எனக்கு, அவர் வேற ஒன்றையும் கேட்கல. அவர் கேட்கறது என்னென்ன? இதயத்தை கேட்கிறார். இதயத்தை தான். என் இதயம் எனக்குள்ளே அனல் மூண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நல்லா நீ கவனிச்சோம். அதனால இருதயம் என்ன செய்யணும்னா அனல் மூலம் இருதயத்தில் அந்த தேவனுடைய அக்கினி பற்றி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த நெருப்பு பற்றி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதைத்தான் பெந்தைக்கோஸ்தே திருநாள் அன்று அன்னை மரியாளும் அந்த 120 பேர் அந்த மாடி அறையிலே உட்கார்ந்து அந்த 10 நாள் அவர்கள் தியானத்திலே உட்கார்ந்திருக்கின்ற பொழுது, அமைதியாக அமர்ந்து அவரை தொழுது கொண்டு இருக்கும்போது இந்த நெருப்பு பரிசுத்த அக்கினி அவர்கள் மேல் அவருடைய நாக்கிலே இறங்கியது. இந்த நெருப்பின் ஆடையை உடுத்தினார்கள். அந்த பத்தினி என்கிறதான அந்த பரிசுத்தம் என்னும் ஆடையை அவர்கள் உடுத்தினார்கள். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்திருந்தார்கள். உண்மை என்னும் இடைக்கட்சி அன்னைக்கு அவர்களுக்கு தருவிக்கப்பட்டது. அந்த ரட்சிப்பெண்ணும் தலைச்சிரா அன்னைக்கு அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டது. இறை வார்த்தை என்னும் வாழ் அன்னைக்கு அவங்க பேசின வார்த்தைகளை அன்னைக்கு இருந்து கேட்டவங்க என்ன செஞ்சாங்கன்னா இருதயத்தில் குத்தப்பட்டு அன்னைக்கு 3000 பேர் மனம் திரும்பி இந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டார்கள். கைதிக்கு நாள் விஷயங்கள் கடமை. இது எங்கே பண்ணணும்? நீ நடக்கும்போது, நீ உட்கார்ந்துருக்கும்போது, நீ படுக்க போகும்போது, நீ படுத்து தூங்கி எந்திரிச்ச உடனே
இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? சிந்தையிலே, மனசில் என்ன செய்யணும்? அது தெரியும். ஒரு தியானம்னா என்ன? இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு எவ்வளோ நன்மைகள், எப்படி என் சாபம் நீங்கியிருக்கு, பாவம் நீங்கியிருக்கு, இப்போ என் உடல் என்ன ஆடை இருக்குது. அந்த சங்கீதம் 109 அந்த 17, 18 மறுபடியும் வாசிங்க. நான் இந்த இதோட நிறைவு செய்கிறேன். சங்கீதம் 109. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை, அப்படின்னா யாரு? தேவனோடு உள்ள உறவை, இயேசுவோடு உள்ள அந்த தரிசனத்தை, அவரை தரிசிக்கிறதை அவன் விரும்பாமல் போனான். இதான் போன வாரத்தில் அந்த செய்தியில், முதல் செய்தியில் அந்த ஹெட்டிங் போட்டிருந்தேன். இயேசுவை தரிசிப்பது ரொம்ப கஷ்டம் கிடையாது, அவரோடு உறவாடுவது மனம் திரும்பின மனுஷனுக்கு ரொம்ப ஒரு இது கிடையாது. ஒரு ஹெட்டிங் தலை போட்டு அந்த மெசேஜ் போட்டிருந்தேன். அந்த மெசேஜை 7 மணி நேரத்தில் 11,707 பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா பார்த்துருக்குறாங்க. எவ்வளோ பேர்? 11,707 பேர் பார்த்து இது பண்ணியிருந்தாங்க. இதை நான் ஒரு சிலருக்கு அனுப்பி வச்சுருந்தேன். சொல்லி கூட அனுப்பி அவள் தான் சொன்னான். 11,007 மணி நேரத்தில் இவ்வளோ பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது. நான் ஏன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த தேவ செய்தி என்பது இன்றைக்கி நிறைய பரவிட்டே இருக்கிறாங்க மக்கள், இதை பார்க்குறவங்க. அதில் ஒருத்தர் என்ன செஞ்சுருந்தாருன்னா, அவங்க கூட ஃபைட்டுன்னு போட்டிருந்தார் கமெண்ட்ஸில். இன்னொருத்தர் என்ன செஞ்சிருந்தார், ரொம்ப ஹாப்பி, நீங்கள் போட்ட செய்தி ரொம்ப எப்படி இருக்குது, ஹாப்பியாக, நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபைட்டுன்னு சொன்னவர் அது இது பண்ணதை நான் யோசித்து பார்க்குறேன். ஃபைட்டுன்னு சொல்லும்போது என் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சு அதை நெஞ்சிருக்கிறாரு. அதனால் இந்த ஃபைட்டுங்கிறது என்னுடைய அர்த்தமே என்னென்னா, அன்பு அதிகமாக இருக்கும்போது என்ன வரும்? சண்டைகள், ஃபைட்டுகள் வரும். அதனால் இன்றைக்கி இன்றைக்கி உண்மையாகவே நமக்கு ஒரு உண்மையான அண்ணன், சகோதரன் யாருன்னு சொன்னால், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை தரிசிக்கிற தரிசனம் நல்ல கைதிகளப்பா. இன்றைக்கி விஜய் சொல்லுவார், என்னுடைய அண்ணன் நீங்கள், என்னுடைய அக்கா நீங்கள், என்னுடைய தங்கச்சி நீங்கன்னு. ஆனால் இவர் இன்னைக்கு சொல்கிறார். அன்னைக்கே இந்த மண்ணுலகத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள், நீங்கள்லாம் என்னுடைய நண்பர்கள், நீங்கள்லாம் என்னுடைய சிநேகிதர்கள்னு சொல்லி உண்மையான ஒரு அண்ணன், உண்மையான ஒரு சகோதரன் இன்னைக்கு நமக்கு யார் இருக்கிறான்னு சொன்னால், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கைதிகளை பார்ப்போம். இவரை தரிசிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. இன்னைக்கு விஜய் அவரை தரிசிக்க முடியலை. அவரை தரிசிக்கணும் போனவங்க நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, இடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி, விபத்தாகி, பார்க்கணும் போனால் பார்க்க முடியலைங்கிற. ஆனால் இந்த அண்ணனை, பரலோகத்தில் இருக்கக்கூடிய நமக்காக பரிதி பேசி கொண்டு இருக்கக்கூடிய அண்ணனை, இந்த இயேசுவை நீ எப்போ வேணாலும் பார்க்கலாம். எப்போ நீ விரும்பி அழைத்தால், இயேசுவை விரும்பி அழைத்தால் அவர் உனக்கு வந்து தரிசனம் கொடுப்பார், காட்சி அளிப்பார். கைதிகளை பார்ப்போம், நல்ல கரங்களை கேட்டு. இதுதாங்க, இதைத்தான் போட்டுங்க. நீங்கள் இயேசுவை விரும்பி அழைத்தால் இயேசு உங்களுக்கு என்ன செய்வார்? வருவாருங்கிற செய்தி. இந்த தலைப்பை போட்டு இந்த மெசேஜ் அனுப்பியிருந்தேன். இதை பார்த்தவங்க தான் எத்தனை பேர்னு சொன்னால், 7 மணி நேரத்தில் 11,707 பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்காங்க. இதை ஃபேஸ்புக்கில் இருந்தே அவங்களே நெஞ்சிருக்கிறாங்க, உங்கள் ப்ரோக்ராம் நெஞ்சிருக்கிறாங்க. அடுத்து 100% நீங்கள் போடுற மெசேஜ் என்ன செஞ்சிருச்சு, ரீச் ஆகிருக்கு அப்படின்னு அவங்க தான் அந்த மெசேஜையும் போட்டிருக்கிறாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி இயேசுவை தரிசிப்பது என்பது, அதான் அவர் வந்தது பாவிகளை தேடி. நல்லவங்களுக்கு அவர் என்ன செய்யலை, வரல. யாருக்காக வந்தார்? பாவிகளுக்காக வந்தார். அதனால இந்த உலகத்தில் நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சாபம் நிறைந்தவனாக இருந்தாலும் சரி, பாவத்தை போக்கி சாபத்தை நீக்கி நமக்கு ஆசீர்வாதத்தையும், நமக்கு இந்த சாபத்துக்கு பதிலாக நீதி என்னும் வஸ்திரத்தையும், பாவத்துக்கு பதிலாக பரிசுத்தம் என்னும் ஆடையையும் நமக்கு உடுத்தி நம்மளை அழகு பார்க்கின்ற ஒரு அண்ணன் இருக்கிறாருன்னு சொன்ன அந்த உலகத்தில் அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கைப்பிடிங்க பார்ப்போம். இவரை நீ கூப்பிடு, அண்ணான்னு கூப்பிடு. நான் அடிக்கடி சொல்லுவேன்,
இந்த இந்திரா மகா இது பண்ணும்போது அவர்கிட்ட கூட பேசுவேன். அண்ணன் மூத்தண்ணன் எங்கள் நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம். நாங்கள் இயேசு என்ன செய்வோம்னா மூத்தண்ணன், அவர் சொல்ல பெரிய அண்ணன் இயேசு அப்படின்பா. அதனால் இன்றைக்கி நமக்கு ஒரு அண்ணன் உண்மையான இந்த முழு உலகத்திற்கும் 2ஆம் ஆதாமாகிய, ஏன்னா அவர் கடவுள்னா மனுஷன் மனு அவதாரம் எடுத்து மனுஷனாக பிறந்ததுனால, அவர் மனித குலத்தில் வந்ததுனால, அவர் அன்றைக்கி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தன் சீடர்களை பார்த்து, தன்னை அன்பு செஞ்சவங்களை பார்த்து, தன்னை அதிகமாக நேசித்தவங்களை பார்த்து, தன்னை அதிகமாக விரும்பி அழைத்தவங்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொல்லுமா? நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள், நீங்கள் என்னுடைய நண்பர்கள், நீங்கள் என்னுடைய சகோதரர்கள். இத்தனை பேருக்கு விளங்குது. அப்போ இவரை பார்க்கறதுக்கு, இவரோடு உறவாடுவதற்கு, இவரோடு கம்யூனிகேஷன் வைப்பதற்கு இன்னைக்கு நமக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. நேரம் என்ன செய்ய மாட்டேங்குது? எவ்வளவு இப்போ நம்மளெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. சும்மா கோயிலுக்கு போகிறது, சும்மா எங்களுக்கு ஏதாவது தேவைக்கு மட்டும் அதை தாங்க ஆண்டவர், இதை தாங்க இயேசுவே, அப்படி பண்ணுங்க இயேசுவே, இப்படி பண்ணுங்க இயேசுவேன்னு என்ன செஞ்சிட்ருக்கோம்? இன்மைக்காக மட்டும் அவர் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? இன்மைக்காக நீங்கள் அவரை தேடுவீர்கள்னு சொன்னால் உங்களுக்கு ஐயோ கேடுன்னு சொல்கிறார். அவர் நம்மளை நிலையான வாழ்க்கையை, நித்தியமான வாழ்க்கையை, நிரந்தரமான அழியாத வாழ்க்கையை தரும்படி இன்றைக்கி அவர் நமக்காக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கைது நம்ம மரித்தேன், ஒரு வார்த்தை சொன்ன மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் நான் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு. மரித்து உயிரோடு இருக்குன்னு சொல்கிற ஒரே ஒரு ஆள் யார்? இயேசு மட்டும்தான். வேறு யாராவது சொல்ல முடியுமா? வேறு எந்த உலகத்தில் வந்து அவதார புருஷன் யாராவது சொல்ல முடியுமா? முருகர் சொல்ல முடியுமா? ஸ்ரீராமர் சொல்ல முடியுமா? இல்லை இந்த உலகத்தில் வந்த வேறு மகான்கள் சொல்ல முடியுமா? ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்கிறார், மரிச்சண்டா, ஆனால் இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். எதுக்காக உயிரோடு இருக்கிறேன்? உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை கொண்டு போகிறதுக்காக. அந்த ஏதேன் தோட்டத்தில், அந்த சிங்காரவனத்திலே, அந்த தேவலோகத்திலே தேவ தூதர்கள் 1000 தூதர்கள் இந்த பூமியிலே புனிதமாக பரிசுத்தமாக்கப்பட்டு, நீதிமானாக்கப்பட்டு, பத்தினியாக்கப்பட்டு, பரலோகத்துக்கு இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பவனியாக கொண்டு செல்லப்பட்ட அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே உன்னை சேர்ப்பதற்காக நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். இதுதான் சுவிசேஷம். இதை நீ அறிவிக்கணும். இதை இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். எல்லாரும் சொல்லணும். இதை எல்லாரும் அறிவித்து எல்லோரும் யார்கிட்ட வாங்க? இயேசுகிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவின் இடத்துல வரும்போது, எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் வறுமையில் தரித்திரவனாக இருந்தாலும் சரி, உன்னை குபேரனாக்குறதான் சொல்கிறேன். நம்மளை குபேரனாக்குவதற்காக அவர் ஏழையானார். நம்மளை விசுவாசத்திலே ஐஸ்வர்யவனாகிறதுக்காக அவர் பாடுபட்டு மரித்தார். அதனால் இன்றைக்கி அந்த அனுபவத்தில், அந்த வாழ்க்கைகளை நம்ம என்ன செய்யணும்? கடந்து செல்ல வேண்டும். பிரைஸ் எல்லாம் ஒரு வழியிலே சொல்லுங்களேன். கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு